எதுக்காக போய் இந்த மாதிரி ஜாதி விட்டு ஜாதி எதுக்கு பண்றாங்க? இப்ப இதுக்கு ஜாதி விட்டு ஜாதி பண்றதுல கூட பட்டியலின மக்களும் வேற ஜாதியை பண்ணும்போது தான் இந்த பிரச்சனையே இஷ்யூ ஆகும். பட்டியலின மக்களுக்குள்ள பட்டியலின மக்கள் எவனும் லவ் பண்ணி கட்டிட்டா பிரச்சனை இல்லை. மற்ற எத்தனையோ ஜாதி இருக்கு, பட்டியலின மக்களை தவிர எத்தனையோ ஜாதி இருக்கு. அந்த ஜாதிக்குள்ள கூட இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா கூட பிரச்சனை வர மாட்டேங்குது. பட்டியலின மக்கள்ல போய் கல்யாணம் பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளம் வருது. அதுலேயும் மேக்சிமம் பட்டியலின பெண்களை எவனும் மற்ற ஜாதிக்காரன் கல்யாணம் பண்றதில்ல. அந்த ஆண்கள் தான் மற்ற ஜாதி பெண்களை கல்யாணம் பண்றாங்க. தெரியும்ல, எப்படின்னாலும் நம்மளை வெட்டி போடுவாங்க, குத்தி போடுவாங்க, நம்மளை வாழ விட மாட்டாங்கன்னு அந்த பொண்ணுக்கும் தெரியும், இவனுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்துமே இந்த மாதிரி பண்றது இது தேவையில்லாம அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேரும் பப்ளிக்கு ஒரு கெட்ட பேரும் தான் உண்டாகுமே தவிர இது ஒரு கலப்பு மனம் என்பது நான் பட்டியலின மக்களுக்கு மற்றவங்களுக்கு நடக்கிறது மட்டும் சொல்லல, எல்லாருக்கும் இடையில கலப்பு மனம் என்பது சாதியத்தை ஒழிக்கும் பெரியார் உறுதியான கருத்தை. அதனாலதான் பெரியார் வழியில வந்த சீடர் அண்ணா ஆட்சி அமைச்ச உடனேயே கலப்பு மனங்களை என்ன சட்டப்பூர்வமான திருமணங்களாக மாற்றுவதற்கான சட்டத்தை தான் முதல்ல கொண்டு வந்தார். நீங்க புதிய சட்டம் வேணுமா இல்லையான்னு கேக்குறீங்க. இருக்கிற சட்டமே போதும். இருக்கிற சட்டத்துல கொலைக்கு என்ன தண்டனை அவ்வளவுதான் இருக்கு. ஆனா இதுல ஒரு வன்மம் இருக்குது. தலித்துகளை நம்ம பாதுகாக்க இறங்கி அவங்கள பகைச்சு கூடாதுங்கிறது தான் புதிய சட்டம் தேவையில்லைங்கிற. புதிய சட்டம் தேவைங்க. இது வெறும் கொலை மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஆணவம் இருக்குது, ஜாதியம் இருக்குது, குலதெய்வம் கோயில். அந்த குலதெய்வம் கோயில்கள்லாம் தலித்துகள் நான் வரலையும் சொல்ல மாட்டாங்க. ஓ குலதெய்வத்தை நாயன் கும்பிடுன்னு சொல்லுவாங்க. அதல்ல சிவன், முருகன், திருமால் இது மாதிரி பொது கடவுளர்களுக்கான கோயில்கள்ல நீங்க உள்ள விடணும். என்னதான் சிக்கல் வரும். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சார்ந்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்களும், மேலும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய கலை அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா, நேற்று தினம் ஒரு செய்தி வந்துச்சு, திடுக்கிடும் செய்தி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நடந்திருக்கு ஒரு சம்பவம். ஒரு ஆணவ படுகொலை என்று சொல்லப்படுது. இப்ப எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லயும் அது செய்தி பொருளா ஆக்கியிருக்காங்க. அவர் பெயர் கார்த்திக் பாண்டி என்பவர். ஒரு சேனல்ல 24 வயதுன்னு போடுறாங்க, ஒரு சில 26 வயதுன்னு போடுறாங்க. 3 பேர் அவங்க பெண்மணியினுடைய சகோதரர்களுடைய தூண்டுதல் பேர்ல 3 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம். தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு, அதை தொடர்ந்து இது மாதிரியான ஆணவ கொலைகள்லாம் நடந்து கொண்டே இருக்க தமிழகத்தில் எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது. இல்ல, சகோதரியினுடைய தூண்டுதல் இல்ல சகோதரியினுடைய சகோதரனுடைய தூண்டுதல் பேர். சகோதரன் அவனே தான் நேரடியாக அவனும் களத்துல இறங்கியிருக்கான். ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து அவனை கொலை பண்ணியிருக்காங்க. இது ஆணவ கொலை நடக்கிறதுங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு செயலா இருக்கு. என்ன காரணம்னா, எந்த பாம்பு எந்த புத்துக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிக்கவே இயலலை. இது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இந்த கல்யாணம் ஆச்சு, எப்படி ஆச்சு, எவ்வளவு நாள் லவ் பண்ணாங்க, இன்னும் அந்த தகவல் வந்திருக்கு. 8 மாதங்கள் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. 8 மாதங்கள் ஆயிட்டு. 8 மாதங்கள் ஆயிருக்கு. திருமணமாகி 8 மாதங்கள்ல இது மாதிரியான ஒரு துரதிருஷ்டமான ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இதுல அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் இப்போ ஆணவ கொலை பண்ணவனுங்களை பிடிச்சி அவனுங்களை சிறையில் அடைச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இதை நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு எங்களால் என்ன இயலும்? யோசிச்சு நான் தொடர்ச்சியாக எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு, இதுக்கு தனி சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி உங்க சட்டம் இருக்கிற சட்டத்திலேயே தேவையில்லைன்னு முதல்ல சொல்லி முதல்வர் அவர்களும் சட்டசபையில் சொல்லியிருக்காரு. இருக்கிற சட்டம் போதும், இருக்கிற சட்டமே இந்த ஆணவ கொலை பண்றவங்களுக்கு தூக்கு தண்டனை வரையும் கொடுக்கறதுக்கு இடம் இருக்கு. சரியா? அப்படி இருக்கும்போது புதுசா இதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றி அதை என்னத்துக்கு தேவையில்லாம. பட் இதுல என்னன்னா, நீங்க பிணியா இருக்கு சார் தமிழகத்துல. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி இருக்கு. எதுக்காக போய் இந்த மாதிரி ஜாதி விட்டு ஜாதி எதுக்கு பண்றான்? இப்ப இதுக்கு ஜாதி விட்டு ஜாதி பண்றதுல கூட பட்டியலின மக்களும் வேற ஜாதியை பண்ணும்போது தான் இந்த பிரச்சனையே இஷ்யூ ஆகுது. புரிஞ்சுக்கோங்க. பட்டியலின மக்களுக்குள்ள பட்டியலின மக்கள் எவனும் லவ் பண்ணி கட்டிட்டா பிரச்சனை இல்லை.
மற்ற எத்தனையோ ஜாதி இருக்கு, பட்டியலின மக்களை தவிர எத்தனையோ ஜாதி இருக்கு. அந்த ஜாதிக்குள்ள கூட இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா கூட பிரச்சனை வர மாட்டேங்குது. பட்டியலின மக்கள்ல போய் கல்யாணம் பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளம் வருது. அதுலயும் மேக்சிமம் வந்து பட்டியலின பெண்களை எவனும் மற்ற ஜாதிக்காரன் கல்யாணம் பண்றது இல்ல. அந்த ஆண்கள் தான் மற்ற ஜாதி பெண்களை கல்யாணம் பண்றான். இதுதான் இஷ்யூ. நல்லா பாருங்க. என்ன சார் நான் சொல்றது? ஆமா. ஸோ அப்ப என்ன செய்யணும்? இவனுங்களுக்கு அறிவு வேணும். ஏன் நம்ம ஜாதியிலேயே எவ்வளோ ஏழை எளிய பொண்ணுகள் இருக்காங்க, நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே. அப்படி என்ன லவ் சொல்லுங்க? லவ்ங்கிறது வந்து சும்மா பார்த்த உடனே எல்லாம் வராதுங்க. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி இது பண்ணி அதை அந்த லவ்ல விழ வச்சு தான் பண்ணணும். அந்த மெனக்கெட்டுக்கு வேலை பார்க்குற நாய் நீ இன்னொரு ஜாதியில ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி நீ கல்யாணம் பண்ண, அதை விட்டுவிட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணி? தெரியும்ல எப்படின்னாலும் நம்மளை வெட்டி போடுவாங்க, குத்தி போடுவாங்க, நம்மளை வாழ விட மாட்டாங்கன்னு அந்த பொண்ணுக்கும் தெரியும், இவனுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்துமே வந்து இந்த மாதிரி பண்றது வந்து இது தேவையில்லாம அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேரும் பப்ளிக்கு ஒரு கெட்ட பேரும் தான் உண்டாக்குமே தவிர இது ஒரு ஆரோக்கியமான செயல் இல்லை. சிலர் சொல்றாங்க காதலுக்கு வந்து என்ன செய்ய முடியும்? காதல் எப்படி பார்த்த உடனே காதல் வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சிடுறாங்களா? ஒரு பொண்ணு காதல் வந்து பொண்ணு பிடிச்சி போச்சுன்னா அந்த பொண்ணை இவன் ஃபாலோ பண்ணுவான். ஃபாலோ பண்ணி தான் அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருப்பானே தவிர ஃபாலோ பண்ணா பார்த்த உடனே காதல்ங்கிறதெல்லாம் அது அந்த காலம். கண்டவுடன் காதல்ங்கிறதெல்லாம் இப்ப எல்லாம் ஃபாலோ பண்ணி காதல் தான். ஸோ அதனால இது வந்து தவிர்க்கணும். இன்னமே வந்து என்னை கேட்டா இந்த மக்கள் வந்து பிற இன மக்களை வந்து முறைப்படி பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணலாம். 2 விஷயம் இருக்கு கண்ணு. பட்டியலின மக்கள்ல வந்து ஹையா இருக்கக்கூடியவங்க, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய ஆபீசர்ஸ் பெரிய சொபஸ்டிகேட்டட் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க அடுத்த ஜாதியில படிச்ச பொண்ணுகளை கூப்பிட்டு வந்து அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுல எங்கேயும் பிரச்சனை வர்றதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மிடில் கிளாஸுக்கு கீழே லோயர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்றோம் பாருங்க, அந்த லோயர் மிடில் கிளாஸ்ல தான் இந்த ப்ராப்ளமே ஃபார்ம் ஆகுதே தவிர ஹையர் கிளாஸ்ல அப்பர் கிளாஸ்ல இந்த ப்ராப்ளம் வர்றதே இல்லை. அது சர்வசாதாரண பட்டியல மக்களும் சரி அவங்களும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க, நல்ல முறையில வாழ்றாங்க. என்னுடைய நண்பர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு எம்பி உடைய பையன்தான். அவரு வந்து ஒரு பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. அதுவும் பேங்க்ல தான் மேனேஜரா இருந்து ஜிஎம் வரையும் போய் ரிட்டையர் ஆயிடுச்சு. அவரு இப்போ தொழிற்சங்கத்துல இருந்தாரு, அவரும் மேனேஜரா இருந்தாரு. அவருக்கு இறந்து போயிட்டாரு. அந்த பொண்ணு தான் இப்ப இருக்கு. சரியா? எப்போ அதுக்கு 3 ஒரு பையன் 2 பொண்ணு வந்துருச்சு. வந்து அவங்க சந்தோஷமா பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தது. அந்த பொண்ணுக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு டிரான்ஸ்ஃபர் டு சென்னை. அவங்க மதுரையில இருந்தாங்க. சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது அவங்க அண்ணன் தம்பிகளோட இந்த பொண்ணு அவங்க வீட்டுல போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இந்த பிள்ளை மனசு கெடுத்துட்டாங்க. கெடுத்து கடைசியில அவனை வந்து என் ஃப்ரெண்டை வந்து டைவர்ஸ் பண்ணிடுச்சு. டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த 2 பொண்ணுங்க ஒரு பையன் அவங்க இவன் தான் படிக்க வச்சான். படிக்க வச்சு வேலை வாங்குற ஸ்டேஜில் இந்த அவங்க அம்மா கிட்ட வந்து வேலை வாங்கி பண்ணாங்க. கடைசியில் அண்ணன் தம்பி இருக்கிற காசு பணத்தெல்லாம் அதுவும் ரிட்டையர் ஆயிடுச்சு. பணத்தை பறிச்சுக்கிட்டு விட்டானுங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து மகாத்மா ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுது. அவங்க அம்மா துணைக்கு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என் கண்கூட நடந்தது. ஏன்னா அந்த எம்பி வந்து வேற யாரும் இல்லை, மருதையாங்கிற ஒரு எம்பி. அவர் காங்கிரஸ் காலத்தில் மருதையாங்கிற மதுரை எம்பியாக இருந்தவர். அவருடைய பையன் தியாகராஜனுடைய ஒய்ஃபு பிராமின். அவங்கள கதையத்தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேரும் எவ்வளோ அந்யோன்யமாக இருந்தாங்கன்னு என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நானும் அவரும் காரை எடுத்துக்கிட்டு போய் மார்க்கெட்டில் போய் ஜாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுகளுக்கு கொடுப்போம். அவர் வீட்டுக்கு அவர் வாங்குவார், எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வாங்குவோம். இந்த மாதிரி மீன்கள்லாம் போய் வாங்கிட்டு வருவோம். இந்த மாதிரி அவ்வளோ க்ளோஸ் நாங்கள். அப்படி இருந்த அவருடைய லைஃப் அந்த மாதிரி போச்சு. அவரும் இறந்துட்டார் இப்போ. ஏன்னா இது வந்து இவ்வளவுக்கும் அவரும் பேங்க் மேனேஜர், அந்த அம்மாவும் பேங்க் மேனேஜர், நல்லாதான் போயிட்டு இருந்தது. இடையில அந்த பசங்க கெடுத்து விட்டானுங்க. தனிமையில் இங்கே வந்து வேலை பார்த்தாங்கல்ல, ஒரு 3 வருஷம் இங்கே இருக்கும்போது மனசை கெடுத்துட்டானுங்க. திரு கலை சார், இந்த கார்த்திக் பாண்டியனுடைய இந்த படுகொலை எப்படி பாக்குறீங்க? இந்த சம்பவத்தை இது தொடர் கதையாவே இருக்கு சார். பேரே ஆணவ கொலை. அப்படின்னா ஆணவம், நான் மேல் ஜாதிக்காரன், நீ கீழ் ஜாதிக்காரன் என்று
சமூக படிநிலையில் வந்து கொண்டு தொடர்ந்து நமக்கு பாரம்பரியமாக வரக்கூடிய அந்த மனசில் இருக்க அழுக்கு தான் அதுக்கு முக்கியமான காரணம். அந்த ஆணவம் தான் முக்கியமான காரணம். அதை அதனால தான் அது ஆணவ கொலை சொல்றேன். ஐயா சொன்னது பல விஷயங்கள் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள் தான். அவர் இதை பற்றி சில காத்திரமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார், இல்லையே சொல்லலை. அதே சமயத்தில் உதாரணமாக இந்த இந்த ஒரு ஆண் வந்து பட்டியலின ஆண் வந்து உயர் ஜாதி பெண்ணை கல்யாணம் வேறு ஜாதி தான் சொல்லுவேன், உயர் ஜாதி சொல்ல மாட்டேன், திருமணம் செய்யும்போது அது அவங்களுடைய ஆணவத்துக்கு விடப்பட்ட சவாலாக அவங்க பார்க்குறாங்க. அதனால அவங்கள அந்த அதே இது இப்போ உதாரணமாக ஐயா சொன்னாங்க, வசதியானவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான இது திருமணங்களை பண்ணும்போது அதில் பிரச்சனை வருது. அப்படின்னா இதில் உதாரணம் இளையராஜா மகனுக்கும் மகளுக்கும் அவர் கல்யாணம் பண்ணும்போது வேற ஜாதிகளில் தான் பண்ணியிருக்காரு. அது ஒரு சிக்கலை அமையலை, அது ஒரு பிரச்சனையாக வரல, அங்கே ஆணவம் வரல, ஏன்னா அவர் உயர்ந்துடுறார். அப்போ இதில் ஜாதி மட்டும் இல்லை, வாழ்நிலையும் இருக்குது. நீங்கள் தலித் மக்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய அடிப்படை ஆதாரத்தை நீங்கள் பெருக்கிட்டீங்கன்னா, அவங்கள மேலே கொண்டு வந்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக அவங்கள மேலே கொண்டு வந்துட்டீங்கன்னா, அப்போ இந்த ஜாதியம் இந்த ஆணவம்ங்கிறது வராது. அவருடைய எக்ஸாம்பிள் இருந்து நம்ம ஒரு இடை சொல்றதுக்கு ஒன்று, நீங்கள் ஒரு இளையராஜா சொன்னதுனால, இளையராஜாவுடைய தம்பி கங்கை அமரன் தெரியும் உங்களுக்கு. கங்கை அமரனுடைய துணைவியார் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருவண்ணாமலையினுடைய அமைச்சர் இருந்தார்ல, திமுக அமைச்சர் பாவு சண்முகம், ஆமாம், அவருடைய தம்பி மகன். சரி சரி, பாவுசா பிரச்சனை முதலியார், அவரு பாவுசா முதலியாரு இல்ல, அதான் சொல்றேன், நானும் சொல்றேன். விஷயத்திலையும் அந்த வாழ்நிலை உயர்ந்து விட்டா இதெல்லாம் ஜாதி பிரச்சனை வரல, புரியுது உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன செய்யணும், இதுல அடிப்படையா செய்ய வேண்டிய விஷயம் என்ன, தலித்துகளுக்கு பெரும்பாலான தலித்துகளுக்கு நிலம் இல்லை, அவங்க நிலம் இல்லாத கூலி விவசாயிகளா இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. அந்த வீடுகள்ல இருந்து ஒரு பையனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருது, அந்த ரிசர்வேஷன்ல 1-2 பேர் வரலாம், அவனை வந்து இந்த பெண்கள் விரும்புறாங்க, ஒரு பெர்மனன்ட் ஜாப்ல இருக்கான், இல்லை கூட வேலை செய்யறவனா இருக்கான், விரும்புறாங்க. அப்போ அவங்க ஜாதியை பார்க்கறது இல்லை. இது என்ன பிரச்சனைக்குன்னா, இந்த ஜாதி வந்து கிராமப்புறங்கள்ல தான் ஆழமா வேர் ஊண்டி இருக்குது, நகர்ப்புறங்கள்ல வேர் ஊண்டி இல்லை. நீங்க நான் இந்த கொலைகள், ஆணவ கொலைகள்லாம் பாருங்களேன், சிட்டிஸில் பெரிய சிட்டிஸ் நடக்கிறது இல்லை. அங்கே சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல அது ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்க தனித்தனி கிளாஸ் டீ குடிக்கணும்னு சொல்றீங்களா? இங்க சொல்ல முடியுமா? யாரு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்க, நீங்க அதை பத்தி கன்சிடர் பண்றீங்களா? யோசிச்சு பாக்குறீங்களா? பார்க்க மாட்டீங்க. உங்க பக்கத்து வீட்டில் யார் இருக்கா, அவங்ககிட்ட உணவு வாங்கி அவங்க கொடுக்குற உணவு வாங்கி சாப்பிடலாமா, அப்படிலாம் யோசிக்கிறீங்களா? யோசிக்கிறது இல்லை. சிட்டியில இல்லை, கிராமப்புறங்கள்ல இருக்குது. கிராமப்புறங்கள்ல இருக்கிறது காரணம், நிலமானிய உறவுகள் இன்னும் அங்க இருக்குது, நிலப்பிரபுத்துவத்தை பண்ணை அடிமைத்தனம் அங்க இன்னும் இருக்குது. பெரும்பாலான தலித்துகளுக்கு நிலம் இல்லை, அவங்களுக்கு நிலத்தை கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும். கேரளாவில் அதை பண்ணாங்க, பண்ண முடியாத ஒன்றும் கிடையாது. 1957 கேரளாவில் பண்ணாங்க. அப்போ என்ன ஆகுது, கேரளாவில் இப்போ என்ன சொல்றாங்க, அது ஒரு பிரச்சனையா இல்லைங்கிறாங்க, ஜாதி ஒரு பிரச்சனையா இல்லை, ஏன்னா அவங்க மேலே வந்துட்டு. இது போன்ற ஆணவ படுகொலைகள்லாம் நடக்கிறது. இந்த ஆணவ படுகொலைகள் ஜாதிய ரீதியாக மட்டும் செய்யப்படும் கொலைகள் அல்ல. இது ஐயா சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்காது. ஸ்டேட்டஸ் இருந்தால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த ஸ்டேட்டஸை உயர்த்தணும், உங்களுடைய ஸ்டேட்டஸை, அது ஒரு முக்கியமான விஷயம். கலப்பு மனம் தான் ஜாதியை ஒழிக்கும் சொல்லி பெரியார் உறுதியா இருந்தது. அவரு தலைமை தாங்க கூப்பிட்டா கலப்பு மனம்னா தான் போய் தலைமை தாங்க, இல்லைன்னா அந்த கல்யாணத்துக்கு அவர் தலைமை தாங்க மாட்டார், வரமாட்டேன். சொந்த ஜாதியில பண்ணால் வரமாட்டேன். கலப்பு மனம் என்பது, நான் பட்டியலின மக்களுக்கு மற்றவங்களுக்கு நடக்கிறது மட்டும் சொல்லலை, எல்லாருக்கும் இடையில கலப்பு மனம் என்பது சாதியத்தை ஒழிக்கும் பெரியார் உறுதியான கருத்தை முன் வச்சார். அதனாலதான் பெரியார் வழியில வந்த சீடர் அண்ணா ஆட்சி அமைச்ச உடனேயே கலப்பு மனங்களை என்ன சட்டப்பூர்வமான மத திருமணங்களாக மாற்றுவதற்கான சட்டத்தை தான் முதல்ல கொண்டு வந்தார். கலப்பு மனங்களை சட்டப்பூர்வமாக்குற சட்டத்தை தான் முதல்ல கொண்டு வந்தார்.
இது எதை நோக்கி போகணுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க புதிய சட்டம் வேணுமா இல்லையான்னு கேட்குறீங்க. இருக்கிற சட்டமே போதும். இருக்கிற சட்டத்துல கொலைக்கு என்ன தண்டனை அவ்வளவுதான் இருக்கு. இதுல கொலைக்கு என்ன தண்டனை தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு வன்மம் இருக்குது, ஆணவம் இருக்குது. இது தொடர்ந்து நடக்குதுன்னா அங்கே அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு புதிய சட்டம் தேவைப்படுது. ஆனா திமுக அரசுக்கு திமுக கட்சிக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்க ஆதிக்க ஜாதிகள் இருக்காங்க. இன்னைக்கு நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வந்தான் பிராமணன், வேதங்கள், உபனிஷத்துக்கள், இதெல்லாம் மனு தர்மங்கள், இதெல்லாம் தான் ஜாதியத்தை கெட்டிப்படுத்திருக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா அது உண்மை, அது இல்லையே நான் சொல்லலை. ஜாதிய உணர்வுல மட்டும் மேலோங்கி இருக்கிறதுக்கு அது காரணமா இருக்குது. அது படிநிலையா நமக்கு வந்திருக்குது. ஆனா அதே சமயத்துல இந்த ஜாதிகள் இப்ப என்ன வருது? இப்ப தலித்துகளை ஒடுக்குவோம் யாரு? பிராமணனா, மேல்ஜாதிக்காரனா? அவனை விட ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஜாதி, ஆதிக்க ஜாதிகள். கிராமப்புறங்கள்ல தலித்துகளை ஒடுக்குவது என்பது இந்த ஆதிக்க ஜாதிகள் தான். இந்த பேக்வர்ட் கிளாஸஸ் சொல்லக்கூடிய ஆதிக்க ஜாதிகளுடைய இந்த தமிழ்நாட்டில் அவங்களுடைய மொத்த எண்ணிக்கை 68%. தலித்துகளுடைய எண்ணிக்கை மொத்தம் ஜனத்தொகை 20%. அதனால நீதி கட்சி காலத்திலிருந்தே நீதி கட்சியில எஸ்சி பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு வலியுறுத்தப்பட்டது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பேக்வர்ட் கிளாஸஸ் சார்ந்து தங்களுடைய பாலிடிக்ஸ் நடத்தினாங்க. அரசியலை வகுத்த முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் தான் 31% 50% ஆச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி 31% கொடுக்கப்பட்டது. பிறகு மிகவும் பிற்படுத்தப்பட்ட 20% பிரிச்சு தரப்பட்டது. இப்படிலாம் போகுது பாருங்க. ஜாதிய ரீதியாக இந்த பேக்வர்ட் கிளாஸஸை சார்ந்து அதிகமாக சார்ந்து அவங்கள அனுசரித்து போகக்கூடிய திமுக, முக்கியமா அதிமுகவும் அதுதான். ஆனால் அவங்கள்ட்ட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஓட் பேங்க் இந்த பட்டியலின மக்கள் அதிகமாக இருந்ததுனால, எம்ஜிஆர் காலத்தில் குறிப்பாக, அதுக்கடுத்து அந்த அம்மா காலத்தில் பட்டியலின மக்கள் மீது இருக்கக்கூடிய தாக்குதல்கள் அவங்க பெருமளவுக்கு கண்டிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தண்டனைகளை அதிகப்படுத்துனாங்க. அதை தடுத்தாங்க, அவங்களால தடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் திமுக வரும்போதெல்லாம் ஜாதிய வன்மம் அதிகமாகுது, பட்டியலின மக்களுக்கு மீதான தாக்குதல் அதிகரிக்கிறது. அதுக்கு காரணம் இவங்க உதாரணமா வேங்கை வேலிக்கையே முதல்வர் போகல. அங்கே ஆதிக்க ஜாதிகளை பகிர்ச்சிக்கூடாதுன்னு ஒரு பயம், அதுல ஜாதியம் இருக்குதுங்கிற நான். அப்ப நீங்க அந்த ஆதிக்க சாதிகளுடைய வாக்குகள் கணிசமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகுது. அவங்க அதை எய்ம் பண்ணி இருக்கிறாங்க, அதை சார்ந்து இருக்கிறாங்க. அதனால அது அவங்கள பகைத்து கொள்ளக்கூடாது, தலித்துகளை நம்ம பாதுகாக்க இறங்கி அவங்கள பகைச்சு கூடாதுங்கிறது தான் புதிய சட்டம் தேவையில்லைங்கிறது. புதிய சட்டம் தேவைங்க. இது வெறும் கொலை மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஆணவம் இருக்குது, ஜாதியம் இருக்குது. நீங்க சமூக நீதிங்கிறீங்க. அப்ப புதிய சட்டம் இதுக்கு தேவையில்லைங்க. புதிய சட்டம் எப்ப தேவைப்படுது? புதிய விஷயங்களுக்கு புதிய சட்டம் தேவைப்படுது. இப்ப புதிய காரணிகளுக்கு வந்திருக்குது. அதான் திருமாவளவன் கேட்கிறார், நீங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரி பண்ணா அவங்களுடைய சொத்தை நாங்க பறிச்சுக்குவோம் சொல்லணும். ஆதிக்க ஜாதிகளுக்கு என்ன மேஜர் அவங்களுடைய பலம் என்ன? சொத்து, நில உடைமை. அதை நாங்க பறிச்சுக்கிறோம், அரசாங்கம் பறிச்சுக்கிறோம். அவங்களுக்கு நில உடைமை மொத்தத்தை சொத்தை நாங்க பறிச்சுக்கிறோம். இது மாதிரி இதுல ஆட் பண்ணலாம். இந்த பனிஷ்மெண்ட்ஸ்ல பல விஷயங்களை ஆட் பண்ணலாம். அது அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு தயக்கம் வரும். பனிஷ்மெண்ட்ஸ்ல இந்த மாதிரி அவனுடைய எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ்மா, அவன் வாழ்நிலையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுல இருக்குன்னா அவன் பயப்படுவான். சொத்து சார்ந்த சமூகம் இது. சொத்தை பறிச்சுக்கிறவனே எவனுமே ஒத்துக்க மாட்டான், செய்ய மாட்டான். அதையும் செய்யக்கூடாதுங்கிறதா கேள்வி. ஏன்னா செய்ய மாட்டாங்க திமுக. ஏன் செய்ய மாட்டாங்கன்னா, இவங்க அப்படி பண்ணா ஆதிக்க ஜாதி இவங்களை எடுத்துருவாங்க, இவங்களோட போயிடுவாங்கன்னு பயம். நீங்க யார்? நான் கேட்கறேங்க, தலித்துக்கள் இப்ப எழுச்சி வந்திருக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல. இந்த அரசு அவங்களுக்கு எதிராக இருக்குங்கிறது அவங்க பரவலா அப்படி அது ஒரு முத்தாய்ப்பா இருந்துச்சு. அது வரைக்கும் இருந்துச்சு, கொஞ்சம் முத்தாய்ப்பா அது அமைந்தது. அப்ப என்ன ஆகுது? அவங்க இந்த அரசுக்கு எதிராக அவங்க ஒரு எழுச்சி வருது. அதை மடைமாற்றம் செய்வதற்கு திருமாவளவனும் செல்வ பிறந்தையும் பெருமளவு முயற்சி பண்றாங்க. அது தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு, அந்த எழுச்சியை, அந்த மக்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எந்த அளவுக்கு போறாங்கன்னா,
தாங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய அரசை என்னைக்குமே விமர்சிக்க மாட்டாங்க ஒரு அளவுக்கு மேல. இப்ப கடுமையான விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? உங்க ஒத்துக்கிறீங்களா? வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த மக்கள் யார்கிட்ட போவாங்கங்கிற கொஸ்டின் இருக்குது. நான் இதான கொஸ்டின் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு, தமிழ்நாடு கட்சிக்கு நான் வைக்கிறேன். தலித்துகளுக்கும், அதாவது பட்டியலின மக்களுக்கும், ஆதிக்க ஜாதிகளுக்கும் பிரச்சனை வரும்போது ஒரு கோயில் நுழைவு போராட்டமா இருக்கட்டும், இந்த கோயில் எங்களுக்கு இடம் வேணும், எங்களுக்கு பொது கிணறு வேணும், பொது குளத்துல நாங்களும் குளிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நீங்க யார் பக்கம் நிற்பீங்க? ஒரு அரசியல் கட்சி நீங்க இந்த பட்டியலின மக்கள் முக்கிய போறீங்களா, ஆதிக்க ஜாதி பக்கம்? இதுதான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கு முன்னாடி வைக்கிற கேள்வி. ஓகே ஓகே முனைவர் காமராஜர் ஐயா பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. நம்ம வந்து ஆதிக்க சாதிகளுடைய வாக்குகள் வந்து நமக்கு பெரும்பான்மையா அங்க வர்றதுனால நம்ம வந்து பட்டியல் சமூகத்தை வந்து காக்கா வந்து தவறிடுறோம். குறிப்பா வேங்கை வயல் சம்பவத்தை சொன்னார். வேங்கை வயல்ல ஃபீல்ட்ல போய் முதல்வர் அவர்கள் வந்து விசிட் பண்ணல. இதுக்கு காரணம் அங்க உள்ள ஆதிக்க சாதிகளுடைய நம்ம பகிர்ச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்படியான ஒரு நடவடிக்கை தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஈடுபடுதா? அவர் போய் அங்க போய் பார்க்க போறதுனால என்ன ஆக போகுது? ஏற்கனவே அதை இடிச்சு வேற டேங்க் கட்டி கொடுத்தாச்சு. அவங்க சந்தோஷமா அங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஏதோ ஒரு காக்கா கூட்டிட்டு போய் எச்சத் போட்டா அந்த காக்கா எச்சத்தை வச்சுக்கிட்டு எவனா பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான்னு கதை விட்டுட்டு இருக்கானுங்க. இந்த கதைக்கெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் காக்காயை நீங்க பிடிக்கலையே இது வரைக்கும்? அந்த காக்காய் நாங்க இது எங்க பிடிக்கிறது? என்ன கூட சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு மேல ஒரு மாசம் கேட்டிருக்கோம். எத்தனை மாசம் ஆகுது? 27 மாசம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆச்சு. எந்த காக்கா தூக்கிட்டு வந்து போடுச்சுன்னு யாருக்கு என்ன தெரியும்? அப்ப காக்காவுடைய எச்சம் தான் அது. காக்காவுடைய எச்சம் இல்ல, மனித எச்சத்தை காக்கா தூக்கிட்டு போகும். கருவாடை தூக்கிட்டு போற மாதிரி இதையும் தூக்கிட்டு போகும். அதான். ரெண்டாவது, மேல ஏறி அவங்க வாட்டர் டேங்க்ல உட்காந்து தண்ணி அடிச்சிருக்கானுங்க. பீடி துண்டு கிடக்கு, சிகரெட் துண்டு கிடக்கு, பாட்டில் கிடக்கு. எவனாவது அவங்க போயிருக்கான். அந்த அங்க இருக்கக்கூடிய மக்கள் தானே அந்த டேங்க்ல ஏற முடியும். வேற வெளி டேங்க்ல இருந்து வந்து எவனும் ஏற முடியாது இல்லையா? நீங்க எஃப்ஐஆர் போடல இது வரைக்கும்? போடுவோம் சார், எல்லாம் போடுவோம், பொறுத்துருங்க. அதனால எங்களை பொறுத்த மட்டும் தலித்துகளுக்கான அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக மாடல் அரசே தவிர பிற மதத்தினர், பிற ஜாதியினரை நாங்க வந்து மதிக்கிறோம். ஆனா அவங்களையும் நாங்க சமமா தான் பாவிக்கிறோம். பட்டியலின மக்களையும் சமமா தான் பாவிக்கிறோம். அதனால பட்டியலின மக்கள் எங்களோட பயணம் பண்றதா அதிகமான பேர் இருக்காங்க. அதனால அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிற அளவுக்கு நாங்க இது பண்ண மாட்டோம். கலைஞர் 2 ஏக்கரா அரசு நில பரம்போக்குகளை எல்லாம் கொடுத்தாரு. அதுல பாத்தீங்கன்னா அதிகமா பட்டியலின மக்களுக்கு தான் கொடுத்துருக்கோம் அவருடைய ஆட்சி காலத்துல. விவசாய நிலம் நீங்க வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அதுல 2 ஏக்கரா நிலம் வந்து அவங்களுக்கு தான் நாங்க கொடுத்துருக்கோம். 2வது, பட்டியலின மக்களுக்கு அதிகமான சலுகைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால பட்டியலில்தான் இப்போ சார் பேசும்போது இன்னொரு விஷயமா குறிப்பிட்டிருந்தாரு. அவங்களுக்கு வந்து பொருளாதார நிலையில வந்து உயர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த சாதி வந்து நீங்கிருது. நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னார் சாரு. அப்ப நம்ம அந்த 60 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட ஆட்சிகள்ல வந்து நம்ம பட்டியலினத்தவர்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்தணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதே போல கேரளா ஒரு முன்மாதிரியா காட்டினாரு. அங்க வந்து 57லயே இருந்த அப்போதைய முதல்வர் நம்பூதிரி அவர்கள் நிலத்துல வந்து பகிர்தல் செய்தார். இதெல்லாம் ஒரு பெரிய புரட்சியா இருந்துச்சு. இங்க இருந்தது போல காலனிகள் அங்க கிடையாது அப்படின்னு கூட மேற்கோள் காட்டியிருந்தார். இங்க காலனின்னா இங்க வந்து என்னன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இதை தனியா இவங்களே விரும்பினதுனாலதான் இவங்களுக்கு அந்த இடத்த வாங்கி அவங்களுக்கு தனித்தனியா ஒவ்வொரு வீடை கட்டி அரசாங்கமே கொடுத்துச்சு. இப்ப வந்து என்ன பண்றோம்னா நகர்ப்புறங்கள்ல எல்லாம் வந்து இப்ப அடுக்குமாடி குடியிருப்பு பண்றோம். அதுல 4 தலித்துக்கு கொடுத்தா அதே மாதிரி 4 அதர் கம்யூனிட்டி பீப்புளுக்கு அதுல கொடுக்குறோம் அலாட்மெண்ட். பாரபட்சம் இல்லாம 1 by 1 மாத்தி மாத்தி இப்ப கண்ணகி நகர் ஆகட்டும், செம்மஞ்சேரி ஆகட்டும், இங்க எல்லாம் வீடு கொடுத்துருக்கதா அலாட்மெண்ட் பண்ணிருக்கிறது அப்படித்தான் பண்ணிருக்கு. அதே மாதிரி சமத்துவபுரம் வீடு கட்டி கொடுக்கும்போது கூட அப்படித்தான் கொடுத்தாங்க. சமத்துவபுரத்துலயும் அப்படித்தான் கொடுத்தாங்க. எல்லாம் அதுக்கு தான் பேரே சமத்துவபுரம்னு கலைஞர் வச்சாரு. சரிங்களா? அதனால எல்லாமே நாங்க முயற்சி பண்றோம். இருந்தும் எங்கேயோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. இப்ப இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியில ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த பெண்மணியை கூட தற்கொலை செய்து கொண்டாரு. ஐசியூல ரொம்ப நாள் இருந்து பிறகு இறந்து போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் தான். ஸோ அதனால
அதிகமா வந்து ஆணவ கொலைகள் நடைபெறும். ஓகே, இதுக்கு வந்து ஸ்பெஷல் சட்டம்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. இனிமேலும் இது போன்ற ஒரு படுகொலைகள்லாம் நடத்தக்கூடாது அப்படின்றதுல திராவிட முன்னேற்ற கழகம் முனைப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கும். கண்டிப்பா எடுக்கும். இப்ப திரு கலை அவர்கள் சொன்னது ஒரு நல்ல பாயிண்ட். என்னன்னா, அவங்களுடைய சொத்தை ஃபோர்காஸ்ட் பண்ணணும். அரசாங்கம் அந்த சொத்தை எடுத்து பண்ணி யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அப்ப விழிப்புணர்வு வந்துடும் மக்கள் மத்தியில. அது நல்ல ஒரு பாயிண்டா இருக்கு. அரசுடைய கவனத்துக்கு இதை நம்ம கொண்டு போகலாம். ஓகே, கலை சார், நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. ஐயா பல விஷயங்கள் பேசினாரு, உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தது போல் தெரிஞ்சது, பதிவு செய்யலாம். காலணிகள் அவர்களாவே விரும்பி கேட்டார்கள் நான் சொன்னாரு. எங்க அரசு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பத்தியில கூட இருக்கணுங்க. நீங்க பெரியார் வந்து வைக்கம் போராட்டத்தை நடத்தினார். என்ன ஆலயத்துல தலித் மக்கள் அந்த சுத்தி இருக்கக்கூடிய நடைபாதையில கூட நடக்கக்கூடாது இருந்துச்சு கேரளாவில். அப்ப அந்த இதை அவர் போராடி காந்தியடிகள் கூட அவர் ரிக்வெஸ்ட் பண்ணாரு, நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி, ஜாதிய பிரச்சனையை கிளப்பாதீங்கன்னு. அதையும் மீறி அவர் போய் பண்ணி அதுல வந்து அவர் சக்சஸ் ஆனார், வெற்றி பெற்றார். வைக்கம் வீரர்னே பேர் அவர். இந்த ஆலய நுழைவு போராட்டத்துல பல காலங்களில் பலரும் நடத்தியிருக்காங்க. நீங்க இங்க பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள தலித்துகளை போவதற்கு அனுமதிக்கணும், அவங்களும் இந்துக்கள் அனுமதிக்கணுங்கிறதுக்காக வைத்தியநாத ஐயர் ஒரு இயக்கம் நடத்தினாரு. அவங்க ஊர்வலமாக கூட்டிட்டு போறது முயற்சி பண்ணாரு. அப்போ ஆதிக்க ஜாதி வெட்டுவோம் குத்துவோம் சொன்னதுனால அவர் மதுரை ரீகல் தியேட்டர் ஹாலில் அந்த கூட்டத்தில் நம்ம நாளைக்கு இந்த ஊர்வலத்தை நடத்த வேண்டாம்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணும்போது ஆபத்து வந்துடுதுல வேணான்னு சொல்லும்போது முத்துராமலிங்க தேர் உள்ள வந்தார். அவர் என்ன சொன்னாரு, நடத்துங்க, நான் லீட் பண்றேன், எவன் வெட்டுறான் குத்துறான் நான் பார்க்குறேன். அவர் தான் லீட் பண்ணிட்டு போனார். அது மாதிரி வேற ஆதிக்க சாதிகளை சார்ந்த தலைவர்கள் கூட ஜனநாயக ரீதியாக பட்டியலின மக்கள் பக்கம் இருக்கிறாங்க. கோவில் நுழைய என்பது நியாயங்கிறாங்க. இவ்வளவு போராட்டங்கள் நமக்கு முன்னாடி இருந்து கூட இன்னைக்கு தலித் மக்கள் பல கிராம கோயில்களில் உள்ள நுழைய முடியும். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அந்த இதெல்லாம் பிரச்சனைங்கிற நான் இன்னைக்கு அதுல மாற்றங்கள் வருங்கிற வேற விஷயம். ரொம்ப ஸ்லோவா வருது. கிராமப்புற ஐயா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹெச்ஆர்என்சில இருக்கக்கூடிய கோயில்களுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. பிரைவேட் பிரச்சனை இல்ல. பிரைவேட் கோயில் அவங்க சொந்தமா கோயில் வச்சு நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி கோயில்ல தான் அவங்க போக இயலாதே தவிர ஹெச்ஆர்என்சி கோயில்ல தாராளமா ட்ரெடிஷனலா ஆண்டாண்டு காலமாக பல கோவில்கள் இருக்குது. பிரைவேட் கோவில்களை தவிர்த்து இப்ப மேல்பாதி நடக்கிற விஷயம் என்னன்னா, அது பொதுவான கோயில். இந்த இது அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் தான். அது அறநிலையத்துறைக்கு சொந்தமான பெரிய கோயில்கள் 37 கோயில்கள்ல யார் வேணாலும் போயிடுவாங்க. சிதம்பரத்தில் தடுக்க முடிகிறது இல்லை, நீங்க தஞ்சை பெரிய கோயிலில் தடுக்க முடிகிறது இல்லை, அது வேற விஷயம். இப்ப மீனாட்சி அம்மன் கோயிலையும் தடுக்க முடிகிறது இல்லை. ஆனா அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்கள்ல தான் மேல்பாதியில பிரச்சனை. மூடி வச்சுட்டாங்க அறநிலையத்துறை. நீங்க அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பதில் என்ன பண்றீங்க? மூடி வச்சுக்கிறீங்க. அது யாருக்கு சாதகம்? தலித்துகள் அங்க போகணும்னு நினைக்கும், மூடி வைக்கிறீங்க. அவங்களை உள்ள நுழைக்க கூட்டிட்டு போறதுதான் இந்த அரசாங்கத்தோட கடமையா இருக்கணும். தெரியாம சார், தெரியாம பேசாதீங்க. அந்த கோயில் மேல் வந்து தனியாருக்கு சொந்தமான கோயில்னா அவங்க பாருங்க, இந்த கோயிலுக்கு தானே நம்ம கல்வி மந்திரி பொன்முடி போயிட்டு வந்தாங்க, அந்த கோயில் தான் சரிங்களா? ஆகையினால இந்த கோயில் வந்து தனியாருக்கு சொந்தமானது. அது கேஸ் நடக்குது கோர்ட்ல. கேஸ் யாரு பக்கம், இது வந்து தனியாருக்கு சொந்தமானது இல்ல, இது பொது கோயில் தான் சொல்லி ஆச்சுன்னா மேல்பாதியில் இருக்கிற கோயில் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது. அது தவிர விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கோவில்ல தான் அது வன்னியர்கள் கட்டின கோவில், அவங்க சொந்த கடவுளுக்காக கட்டப்பட்ட கோவில். அது அந்த இடத்துலதான் வந்து தலித்துகள் உள்ள அனுமதிக்க மாட்டோம்னு ஒரு கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அது கேஸ் போனாலும் அது நடக்காது. ஏன்னா உதாரணமா நாங்க எங்க கிராமத்திலே நாங்க எங்க மொத்த ஜாதியும் கிடையாது, எங்க பங்காளிகள் மட்டும் ஒரு கோயில் கட்டியிருக்கோம். எங்களுடைய எங்க தெய்வம் குலதெய்வம் கோயில். அந்த குலதெய்வம் கோயில்கள்லாம் தலித்துகள் நான் வரலையும் சொல்ல மாட்டாங்க. உன் குலதெய்வத்தை நான் ஏன் கும்பிடுன்னு சொல்லுவாங்க. அதல்ல, சிவன், முருகன், திருமால் இது மாதிரி பொது கடவுளர்களுக்கான கோயில்களை நீங்க உள்ள விடலைன்னா தான் சிக்கல் வரும். அப்படிதான் நான் சொல்ல விரும்புறது. ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல
நேயர்களுக்கு ரொம்ப தெளிவுபடுத்துறதுக்கு நன்றி. நன்றி.